துரைமுருகனையும் பொன்முடி போன்றவர்களை ஒதுக்கிவிட்டால் அது கண்டிப்பாக திமுக பாஜகவினுடைய அணுகுமுறையை காப்பி அடிக்கிறது, ஸ்டிக்கர் ஒட்டுகிறது என்று தான் சொல்ல முடியும். இருப்பினும் உதயநிதியை முதலமைச்சராக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் நிர்ணயம் செய்து விட்டதாகத்தான் இப்பொழுது கட்சியில் மாற்றம். 2026 பை சான்ஸ் அவங்க திமுக பதவிக்கு வந்தால் கண்டிப்பாக உதயநிதி தான் முதலமைச்சராக வருவார் என்று கட்சியில் ஆட்சி என்று ஒரு வர்ணனை டெல்லி தான் கடந்த 3 மாதங்களாக தயாநிதி மாறனிடம் முதலமைச்சர் மூலமாக தூது போய் சண்டை போடாதீர்கள் பொது வலைத்தளத்தில் என்று சொல்லி, இருப்பினும் ஏவாவேலு கலாநிதி மாறனுக்கு சப்போர்ட் செய்கிறார், மு.க. ஸ்டாலின் கலாநிதி மாறனுக்கு சப்போர்ட் செய்கிறார். ஆர் ராஜா தலித், அவருக்கு கொடுக்க மாட்டார்கள். திமுக என்பது தலித் விரோத கட்சி, இந்து விரோத கட்சி. ஆர் ராஜாவிற்கு பட்டை நாமம் போட்டு விடுவார்கள். இருப்பினும் ஏவாவேலு தான் அந்த பொதுச் செயலாளர் பதவி எடுத்துக்கொண்டு வெற்றிகரமாக வருவார். திமுக 2026 தோல்வி காணுமே ஆனால் கனிமொழி பாஜக பக்கம் போவது நிச்சயங்க. அதுதான் ஒரு ரூம் கொடுத்து அவங்க புஷ்டிப்படுத்துறாங்க. மத்திய உளவுத்துறை சென்னையிலிருந்து கொடுத்த தகவல், அமித்ஷாவிடம் ஒரு குறிப்பு இருக்கிறது. அந்த குறிப்பில் பல ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகள், தலைவர்கள் எப்படி அயல் நாடுகளில் 5 அயல் நாடுகளில் சொத்து குமிப்பு இருக்கிறது. திமுகவுடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகளை எல்லாம் சேர்த்து அதனுடைய லிஸ்டை கண்டிப்பாக நயினார் நாகேந்திரன் கூடிய விரைவில் வெளியிடுவார். ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். முக்கியமான தகவல்கள் பலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்காரம். வணக்கம் சார், இப்போ துரைமுருகன் அவர்கள் திமுக பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தூக்க போகிறாங்க அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை பொதுச் செயலாளர் ஆக போகிறார் அப்படிங்கிற பேச்சும் அடிபட்டு இருக்கு. இங்கிருந்து நீக்கப்படக்கூடிய துரைமுருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் வழிகாட்டு குழு அப்படிங்கிற ஒரு குழு உருவாக்கி அந்த வழிகாட்டு குழுவுல துரைமுருகன், பொன்முடி போன்றவர்கள போட போறாங்க, கௌரவத்துக்காக ஒரு பதவி கொடுக்க போறாங்க அப்படிங்கிற பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. இது உண்மையா எப்படி சார் பாக்குறீங்க? இது திராவிட முன்னேற்ற கழகம் நரேந்திர மோடியினுடைய வழிகாட்டு குழு, அத்வானி, அடல் பிகாரி வாஜ்பாய், முரளி மனோகர் ஜோஷி எல்லாம் மாற்றி வச்சிருக்கிற மாதிரி தமிழகத்திலும் அத்வானிக்கு சரி சமமாக, அதனுடைய வயதுக்கு சரி சமமாக, அவருடைய நடைபாட்டுக்கு சரி சமமாக துரைமுருகனையும் பொன்முடி போன்றவர்களை ஒதுக்கிவிட்டால் அது கண்டிப்பாக திமுக பாஜகவினுடைய அணுகுமுறையை காப்பி அடிக்கிறது, ஸ்டிக்கர் ஒட்டுகிறது என்று தான் சொல்ல முடியும். இருப்பினும் ஆர் ராஜாவா ஏவா வேலுவா இந்த இருவர்களிடையே தான் போட்டி திமுக பொதுச் செயலாளருக்கு. இதிலிருந்து ஒன்று தெரிகிறது, தயாநிதி மாறனுடைய கலாநிதி மாறனுடைய ஊழல்கள் 5000 கோடி அல்லது 35,000 கோடி என்றெல்லாம் சொல்லுகிறார்களே, அதில் இருக்கக்கூடிய ஊழல்கள் கனிமொழிக்கு அறிவாலயத்தில் முக்கிய ரூம் கொடுத்து பொதுச் செயலாளர் ரூமுக்கு அடுத்து கொடுத்து இருப்பது, கனிமொழியை அயல் நாட்டிற்கு அனுப்பி இருப்பது நரேந்திர மோடி அந்த ஆபரேஷன் சிந்தூர் மூலமாக, இதையெல்லாம் வைத்து பார்த்தால் மதுரை மாநாட்டில் ஏன் உதயநிதியை மேடையில் உட்காராமல் தரையில் உட்கார வைத்து, அதாவது ஆடியன்ஸ் உட்கார வைத்தது? உதயநிதியினுடைய நிசப்தம் கடந்த 3 வாரங்கள் 1 மாதமாக உதயநிதியினுடைய அரசியல் பழக்கம் குறைந்து விட்டது ஏன்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைத்தால் திமுகவில் ஒரு மாபெரும் குழப்பம் ஏற்படுகிறது. இந்த விஷயத்தை ஏன் தமிழக மீடியாக்கள், ஊடகங்கள், புதிய தலைமுறை, தினத்தந்தி, நியூஸ் 18, நியூஸ் 7 போன்ற தொலைக்காட்சிகள் விவாதிக்காமல்? யூடியூப்லேயே வருது. இப்போ தொலைக்காட்சியினுடைய வியூஷிப் குறைஞ்சி போச்சு. உங்களுடைய ரியல் ஒன்னுக்கு நிறைய வந்துருச்சுங்க வாசகர்கள், பார்வையாளர்கள்லாம். எதுக்கு? திமுகவை பற்றி பேசுவதற்கு தயங்கக்கூடிய ஊடகங்கள் திமுகவை தாக்குவதற்கு இல்லை, விமர்சிப்பதற்காக யூடியூப்கள் ஆரம்பித்த பிறகு கண்டிப்பாக திமுகவில் ஒரு மாபெரும் கலைவரம் வந்துவிட்டது. 2026க்கு பிறகு உதயநிதியை முதலமைச்சராக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் நிர்ணயம் செய்து விட்டதாகத்தான் இப்பொழுது கட்சியில் மாற்றம்.
2026 பை சான்ஸ் அவங்க திமுக பதவிக்கு வந்தால் கண்டிப்பாக உதயநிதி தான் முதலமைச்சராக வருவார் என்று கட்சியில் ஆட்சி என்று ஒரு வர்ணனை டெல்லியில் உலாவுகிறது. சிவா, சார், இப்ப திமுகவுடைய அடுத்த பொதுச் செயலாளர் டி.ஆர். பாலு, ஆர். ராசா, ஏவா வேலு 3 பேருக்கு இடையில ரேஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த 3 பேர்ல யாருக்கு சார் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அடுத்து வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய பார்வையில இருக்கிறது சார்? ஏவாவேலு அவர்தான் முக்கியம். ஏவாவேலு தான் கடந்த 3 மாதங்களாக தயாநிதி மாறனிடம் முதலமைச்சர் மூலமாக தூது போய் சண்டை போடாதீர்கள் பொது வலைத்தளத்தில் என்று சொல்லி, இருப்பினும் ஏவாவேலு கலாநிதி மாறனுக்கு சப்போர்ட் செய்கிறார். மு.க. ஸ்டாலின் கலாநிதி மாறனுக்கு சப்போர்ட் செய்கிறார். தயாநிதி மாறனை அம்போன்னு விட்டுட்டாங்க. இதிலிருந்து ஒன்று தெரிகிறது, டி.ஆர். பாலுக்கு வயதாகிவிட்டது. ஆர். ராஜா தலித், அவருக்கு கொடுக்க மாட்டார்கள். திமுக என்பது தலித் விரோத கட்சி, இந்து விரோத கட்சி. ஆர். ராஜாவிற்கு பட்டை நாமம் போட்டு விடுவார்கள். இருப்பினும் ஏவாவேலு தான் அந்த பொதுச் செயலாளர் பதவி எடுத்துக்கொண்டு வெற்றிகரமாக வருவார். அவர் தான் மீடியேட் பண்றாருங்க தயாநிதி மாறன் கலாநிதி மாறனுக்கு நடுவில். திமுகவினுடைய ஒரு அழுத்தமான ஆள் அவர். சார், இப்ப அறிவாலயத்துல கனிமொழி அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு பொதுச் செயலாளர் ரூமுக்கு அடுத்து கனிமொழி அவர்களுக்கு ரூம் கொடுக்கப்பட்டதன் பின்னணியில சிந்தூர் ஆபரேஷன்ல மோடி அவர்கள் கனிமொழியை முன்னிலைப்படுத்தியது தான் காரணமா சார்? திமுகவில் இருக்கக்கூடிய குழப்பம். உதயநிதிக்கு உயர் பதவி கொடுத்தால் அந்த அம்மா சொல்றாங்களே, கனிமொழியுடைய அம்மா அவருடைய பாலிடிக்ஸ், அந்த அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக தன்னுடைய மகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதுதான் சுட்டி காட்டுகிறார்கள். ஒருவேளை 2026 திமுக தோல்வி அடைந்தால் மீதி இருக்கக்கூடிய 2 வருடங்கள் நாடாளுமன்றத்தில் எப்படி செயல்பட போகிறது திமுக என்பதை பற்றி ஆராய்ந்து வருகிறார்கள். அப்பொழுது கனிமொழி பாஜக பக்கம் போகக்கூடாது என்பதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் அறிவாலயத்தில் ஒரு முக்கிய பதவி கொடுத்திருக்கிறார்கள் என்று திமுக வட்டாரங்கள் டெல்லியில் சொல்லுகிறார்கள். சார், இப்போ உடன்பிறப்பே வா அப்படிங்கிற தலைப்புல 234 சட்டமன்ற தொகுதியிலும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை 1 to 1 அப்படிங்கிற அடிப்படையில ஸ்டாலின் அவர்கள் சந்திச்சு பேசிட்டு இருக்காங்க. சோ இதை எப்படி சார் பாக்குறீங்க? வரவேற்கத்தக்கது தானே. மு.க. ஸ்டாலின் ஐயா கருணாநிதியிடம் பழகியவர், பழக்கப்பட்டவர், கருணாநிதியால் பழக்கப்பட்டவர். அவருக்கு அரசியல் தெரியும். கடந்த 50 ஆண்டுகளாக அரசியலில் இருப்பதால் 1 to 1 மீட்டிங் இருக்கிறது. காரணம் என்ன என்று கேட்டால், திமுக மீது மாவட்டங்கள், கிராமங்கள், நகரங்கள் மூலமாக இருக்கக்கூடிய திமுக உயர் நிர்வாகிகள் எப்படி பணப்புழக்கத்தில் ஆரம்பித்து விட்டார்கள். சைக்கிள்ல போனவே மெர்சிடஸ் பென்ஸில் போறாங்கன்னு சொல்றாங்க. ஒரு வந்தவாசி, ஓசூர், மருதாடு என்று வடார்காடு மாவட்டத்தில் இருந்த ஒரு முக்கிய புள்ளி, திமுக புள்ளி, அவருங்க சைக்கிள்லையும் டூ வீலர் எதுலையும் போயிருந்தாங்க, ஸ்கூட்டர்ல போயிருந்தாரு. இப்ப பாருங்க, அவருக்கு ஒரு 8 கார் இருக்குதுங்க, BMW, மெர்சிடிஸ் பென்ஸ். சென்னையில ஒரு 4 வீடு, அயல் நாட்டில் ஒரு 4 வீடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா, தாய்லாந்து அங்கெல்லாம் வீடு வாங்குறாங்க. எப்படிங்க திமுக அவங்க வீடு வாங்க முடியாதுங்கெல்லாம்? இதுதான் பொதுமக்களிடையே ஒரு எதிர்ப்பை உண்டாக்கும். அதன் மூலமாகத்தான் திமுக 2026 தோல்வி காணுமே ஆனால் கனிமொழி பாஜக பக்கம் போவது நிச்சயங்க. அதுதான் ஒரு ரூம் கொடுத்து அவங்க புஷ்டிப்படுத்துறாங்க. சார், கேரளாவை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் உடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக சசி தரூர் இருக்காங்க. சசி தரூருக்கும் டெல்லி காங்கிரசுக்கும் இடையில மோதல் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. கேரளாவை பொறுத்த வரைக்கும் பாஜக தமிழகத்தோடு சேர்ந்து நடக்கக்கூடிய கேரளா தேர்தலிலும் தனி கவனத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. சசி தரூர் மூலமாக கேரளாவில் பாஜக ஒரு ஆபரேஷன் நடத்த போறது அப்படிங்கிற செய்தி சோசியல் மீடியாவில் வெளிவருகிறதே சார். சசி தரூர் ராகுல் காந்திக்கு விரோதமானவர். ராகுல் காந்தி அயல்நாடு சேர்ந்து இருக்கும்போது அயல்நாடில் அவர் பேசக்கூடிய பேத்தல்களை எல்லாம், பித்தலாட்டங்களை எல்லாம் சசி தரூர் அது எக்ஸ்போஸ் பண்றாரு. சசி தரூருடைய ஒரு எதிர்காலம் என்பது கேரளா முதலமைச்சராக வேண்டும், இல்லை என்றால் ஐநா பொது சபையில் பொதுச் செயலராக வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கிறது. அதற்கு நரேந்திர மோடி உதவி செய்வார் என்ற ஒரு டெல்லியில் பேசுகிறார்கள். தமிழகத்தில் சமூக ஊடகங்கள் இருந்தாலும் டெல்லியில் சசி தரூரை யுஎன் செக்யூரிட்டி கவுன்சிலுக்கு, யுஎன் செக்ரட்டரி ஜெனரல் பொசிஷனுக்கு வர வேண்டும், பொதுச் செயலராக வர வேண்டும் ஐநா சபைக்கு என்று பலர் எதிர்க்கிறார்கள். அதற்கு அமெரிக்காவுடைய சப்போர்ட் வேணும், இல்லாத பண்ண முடியாது. அந்த சப்போர்ட்டை நரேந்திர மோடி ட்ரம்ப் கிட்ட பேசி
சசி தரூரை கொண்டு வரலாமா என்று இருக்கிறார்கள். அதனால் தான் இது இப்ப பாருங்க, சசி தரூரை ஏற்றி விட்டார் நல்லா கேரளால. தமிழ்நாட்டில் கனிமொழி ஏற்றி விட்டுருக்காங்க. இது அமித்ஷாவுடைய சூதகமான கபட நாடகம். சார், எப்பவுமே நம்முடைய வாசகர்களுக்கு இறுதியில ஒரு ஹாட் நியூஸ் அப்டேட் கொடுப்பீங்க. இந்த வீடியோ பதிவுல நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஹாட் நியூஸ் அப்டேட் என்ன சார்? மிக 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 திடுக்கிடும் தகவலை தர இருக்கிறேன். அமித்ஷா கையில் மத்திய உளவுத்துறை சென்னையிலிருந்து கொடுத்த தகவல். அமித்ஷாவிடம் ஒரு ஒரு குறிப்பு இருக்கிறது. அந்த குறிப்பில் பல ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகள், தலைவர்கள் எப்படி அயல் நாடுகளில் 5 அயல் நாடுகளில் சொத்து குமிப்பு இருக்கிறது, திமுகவினுடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகளை எல்லாம் சேர்த்து அதனுடைய லிஸ்ட கண்டிப்பாக நயினார் நாகேந்திரன் கூடிய விரைவில் வெளியிடுவார். அமித்ஷா கொடுப்பதற்கு மூலமாக அது முதல் வாரத்தில் நடக்கும் என்று தான் டெல்லியில் பலவராக பேசுகிறார்கள். இதுதான் டெல்லியில் இருக்கக்கூடிய ஹாட் நியூஸுங்க. அந்த ஹாட் நியூஸ் கண்டிப்பாக அமித்ஷா வருவதற்கு முன்னாடி ஒரு தளத்தை ஏற்படுத்துவதற்காக செய்வார்கள். திமுக என்ற ஒரு மாநில அரசாங்கம் செய்த ஊழல்லாம் விட்டுருங்க, பொதுமக்களிடையே அந்த ஊழல்லாம் எடுபடவே இல்லை. அண்ணாமலை அவர்கள் டிஎம்கே ஃபைல் சொன்னார், அதுல பெரிய திடுதிடுத்தது திமுக. இப்பொழுது நயினார் நாகேந்திரன் கையில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பு அமித்ஷாவால் தரப்பட்டது. அந்த குறிப்பு வெளியே வந்ததுன்னா கண்டிப்பாக திமுக வயிற்றில் ஜுரம் பிடிக்கும், கிலி பிடிக்கும். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். தேங்க்யூ.